அடுத்த செய்தியாக ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோவில் அப்படிங்கிற பகுதியில 10 மணிக்கு மேல ரோந்துக்கு வந்திருக்காரு ஒரு காவலாளி மோகன்குமார் அப்படிங்கக்கூடியவர். அது ஒரு நார்த் இந்தியன் நிர்வாகம் பண்ணக்கூடிய கடையா இருந்திருக்கு. அங்க வந்துட்டு இவரு சத்தம் போட்டிருக்காரு, 10 மணிக்கு மேல கடையெல்லாம் வச்சிருக்க கூடாது தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கிறது, காவலர் தன் பணியை செய்திருக்கிறாருன்ட்டு. பட் அங்க இருக்கக்கூடிய அந்த நார்த் இந்தியன்ஸ் கிட்ட தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய அந்த கடையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தன்னுடைய லத்தியால அடிச்சு தூக்கி போடுற காட்சிகள் எல்லாம் வருது. அவர் ஏதோ வன்மம் கொண்டு இவர்கள் மீது இப்படி பண்ண மாதிரி தான் அந்த காட்சியை பார்க்கும்போது, வீடியோ காட்சியில வைரல் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது தெரியுது. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? ஆட்சியாளர்களே வட மாநிலத்தவர்களே ஒரு வன்மம் கொண்டு பேசக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப சமீபத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசியது, அதை கோட் பண்ணி வட மாநிலங்களில் கூட டிபேட் பண்ணாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதை கண்டிச்சிருந்தார். அவன்லாம் ஹிந்தி படிக்கிறதுனால தான் இங்கே வந்து பானிபூரி விற்கிறதும் இங்கே கட்டட வேலை பார்க்குறதும் வீட்டு வேலை பார்க்குறதுக்கெல்லாம் வந்திருக்கிறான் அப்படின்னு ஏற்கனவே தயாநிதி மாறன் பேசியது. அதற்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் வந்த நேரத்தில் நிறைய வந்து வட மாநிலத்தவர்களை வந்து இங்கே வாக்காளர் பட்டியலில் சேர்த்து பாஜக ஜெயிக்க வைக்கிறதுக்காக சில பிளான்லாம் தேர்தல் ஆணையம் பண்ணது, அவங்கள விரட்டி அடிக்கணுங்கிறது மாதிரியான ஒரு பிரச்சாரம்லாம் தொடங்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்குறோம். நாமக்கல், திருப்பூர் போன்ற பகுதிகளில் குறிப்பிட்ட ஒரு சில வட மாநிலத்தவர்கள் மேலே சில இடங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ இது மாதிரி செஞ்சால் நம்ம மேலே ஒரு கேஸு கூட வராதுன்னு அந்த தைரியத்தில் கூட ஆட்சியாளர்களே இப்படி பேசும் பொழுது நம்ம கொஞ்சம் நம்முடைய ஹை ஹேண்டட்னஸ் இதன் மூலமாக இருந்தால் கூட இதை அரசு கண்டுக்காது. ஏன்னா நம்ம தமிழண்டா, நம்ம வந்து இந்திக்காரனை பானிபூரி வாயனை பீடா வாயனை தானே விரட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஒரு மோகன்குமார் செஞ்சாரான்னு தெரியல. அதற்காக தான் அண்ணாமலை ரொம்ப தெளிவாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஏன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள், இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அம்மா அந்த டிவியில் பேசுனுச்சு, ஜோதிமணின்னு பேர் அந்த அம்மா. அவர்கள் வந்து மோடியை வந்து செருப்பாலேயே அடிப்பாங்க, அடித்து கொண்டுடுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அந்த கொரோனா டயத்தில் அவங்களுடைய போக்குவரத்தை அவர் செய்து கொடுக்கவில்லை அப்படின்லாம் அந்த அம்மா பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு என்ன அந்த அம்மா பேசும் அப்படிங்கிறது தெரில. அதான் அண்ணாமலை வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், ரோடு போடுறதா இருக்கட்டும், பல கட்டிடங்கள் கட்டுவதாக இருக்கட்டும், பல்வேறு துறைகள்ல இருக்காங்க, அவங்க பல்வேறு துறைகளுக்கு வந்துட்டாங்க. வெரி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நேற்று என்னுடைய மனைவி ஒரு சொந்தக்காரர், அவங்க இது அந்த கால் ஊனியிருந்தாங்க, அதை என்ன சொல்கிறது, அந்த நிலவாசப்படி வைக்கிறது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. சரி திரும்ப நேற்று போய் விசாரிச்சுட்டு வரலாமே, நம்மளை இன்வைட் பண்ணாங்க, நம்மளால் போக முடியலையே அப்படின்னு. சரி நேற்று சண்டே இருக்குன்னு போய் அவங்கள விசாரித்தா, அப்போ வந்து இன்னும் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. நிலவாசப்படி வச்சா மற்ற வேலையெல்லாம் நடந்துகிட்ருங்கள. நான் அப்சர்வ் பண்ண ஒரே ஒரு மூஞ்சி மட்டும்தான் தமிழ் பெண் அந்த சித்தாள் வேலை பார்க்குது. பாக்கி எல்லாம் உசே தேவ் உச்சித் கரோ என்னென்னமோலாம் ஏதோ பேசுகிறான். அதில் கொஞ்சம் பங்களாதேசி மாதிரியும் இருக்குது, ஒரு பீகாரி ஸ்லாங் இருக்குது, எல்லாம் இருக்குது. ரசமட்டம்லாம் வச்சு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். உடனே அவங்ககிட்ட கேட்டேன், எல்லாருமே அப்படியா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு. நம்மளாலும் உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு தமிழ் உணர்வு வந்து, தமிழ் தேசிய உணர்வு வந்து, நீங்க நம்ம ஆளுகளுக்கு வேலை கொடுக்காம வெளியாட்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு. நம்ம ஆளுக அவங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு. கிடைக்கிறாங்க, ஆனால் அவங்க செய்கிற வேலை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, இவன் வந்து 8:30 மணிக்கு வந்துட்டு இங்கே 8:45 9 மணிக்கு வந்து கலவை சட்டியை எடுத்துடுறான். நம்மால் 9:30 மணிக்கு வரான். வந்தோடனே டீ தம்மெல்லாம் வலிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு தான் ஏறுறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் இது பண்ணுறான், அப்புறம் போண்டா டீங்கிறான், அப்புறம் அப்படியே ஏதோ கதை பேசுகிறான், லஞ்சுன்னு ஏதோ போகிறான். கரெக்டாக 5:30 6 மணிக்கு போயிடுறான். சம்பளம் இவ்வளவுன்னு ஒன்று சொன்னார். ஆனால் இவன் வரான், என்ன வேலை, இப்போ நான் எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன், எங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஆரம்பத்தில் வந்து இவனுக்கு சித்தாள் இது மாதிரிலாம் சின்ன சின்ன ஹெல்ப்பர் மாதிரி வந்துட்டு, இப்போ கொத்தனாரே நிறைய பேர் நார்த் இந்தியன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க. சரியான டயத்துக்கு வந்து சரியான ஊதியம் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு அவர் சொன்னார். அந்த வேஜ் டிஃப்ரெண்ட்டுக்காக அவர் சொல்ல, அவன் வந்து 1500 கேட்டான், இவன் 1300 ஒத்துக்கிட்டான், வேலை பார்க்குறான். ஒன்று 200 ரூபா வேஜுங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸை தாண்டி
எனக்கு சம்பளம் கூட நான் 1500 கொடுத்துருவேன் எஃபிஷியண்ட்டாக வேலை பார்த்தேன்னா. ஆனால் டைமிங்க்கு நம்ம ஆளுங்க வரதே இல்லை, அதனால தான் இவங்களை வச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னாரு. என் கண்ணுக்கு நேராக தான், நான் போய் ஏதோ மீடியாவில் நம்ம பேசுகிறோங்கிறதுக்காக போய் சொல்ல. சரி, இப்போ இவர் மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே சீமான் போன்றவர்களும் நான் டீ கடைக்கு செல்கிறேன் எல்லாம் அங்கு தான் இருக்கிறேங்கன்னு பேர். நான் அதுக்கப்புறம் யோசித்தேன், இந்த கொத்தனார் நம்ம ஆள் இருந்திருப்பான், ஸ்கில்டு ஒர்க்கு தானே அது. கொத்தனாருங்கிறது அதாவது சித்தாள் வேணா அன்ஸ்கில்டாக இருப்பான், கொத்தனாருங்கிறவன் ஸ்கில்டு தான். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு சொல்ல, இந்த சென்ட்ரிங் வேலைன்னு சொல்லுவாங்க, கம்பி கட்டுற வேலை, கிண்டலா சொல்ற கம்பி கட்டுற இல்லை, உண்மையிலேயே கம்பி கட்டுற வேலை. இதுக்கு நம்மால் வாங்குற சம்பளம், நம்மால் செய்யக்கூடிய டைமிங், இவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம், அதோடைய டைமிங் பிளஸ் நேர்த்தியாக செய்யக்கூடியது. இந்த விஷயத்தையும் அவர் எனக்கு கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா காட்டினார். வாங்க இவன் எப்படி கட்டியிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினார். அப்புறம் இப்போ இவங்களை நான் வேலைக்கு வச்சுக்காம நான் வேற யாரை வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். ஆகவே தமிழ் தேசியம் பேசுறவர்களுக்கும் நம்ம சொல்றோம், இல்ல அது சொல்லும் புரியுது. நான் பொது வெளியில அப்படி பேசும்போது அப்போ தமிழர்கள் எல்லாம் இந்த கடைசி நிலை அன்ஸ்கில்டு வேலையிலிருந்து அவங்க நல்ல ஸ்கில்டு வேற பெரிய ராக்கெட் சயின்ஸ் படித்த கல்வி நிலையங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க, அதனால வேற வழி இல்லாத வேற்று மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இவங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க அப்படின்னா கொத்தனாருங்கிற ஒரு அந்த வேலையில இருக்கிறங்கிறது ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாமே இன்ஜினியரா மாறிட்டானா, அவன் ஆர்கிடெக்ட் பெரிய பில்டிங் இவங்களோட இருக்கிறானான்னு நமக்கு தெரியல. இது அரசியலுக்கு அவங்கவுங்க மொழி உணர்வோட மாநில உணர்வோட பேசலாம். உண்மைங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கையும் பார்த்துட்டிங்கன்னா அனைத்தும் வட மாநிலத்தவர்களால் மட்டுமே நடக்கிறது. இப்போ வட மாநிலத்தவர்கள் இங்கே வேலை செய்யலைன்னா மெட்ரோ ரயில்னு ஒன்று ஓடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கிண்டிலேருந்து போகிறதும் அதே மாதிரி கிண்டி பட் ரோட்லேருந்து போகக்கூடிய ஒர்க்கு சமீபத்தில் கூட ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. இது ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த மெட்ரோலேருந்து கொடுத்தது. சமயத்தில் ஹோலி வந்தப்போ அவங்க எல்லாம் லீவுக்கு போயிருக்காங்க, திரும்ப அவங்க வரத்துக்கு லேட் ஆகும், இதனால இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகும், 2-3 மாசம் டிலே ஆகும்னே சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரும்பாலானவர்கள் அந்த வேலை பார்க்கறதே நார்த் இந்தியன்ஸ் தான் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்றேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ஒர்க்குங்கிறது அப்படின்னா உங்களுக்கு தேவையே இல்லையா? அதுல கலவை எடுத்துட்டு போறவங்களது மட்டும் தான் வேலை இல்லை இல்லையா, அதுல பல வேலைகள் இருக்குல்ல. இதெல்லாம் நார்த் இந்தியன் தானே அதை பார்க்குறான். ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது அவங்களுக்கு கிள்ளுக்கீரையாக இருக்கிறதான அண்ணாமலை கேட்டிருக்காரு. அது ரிஃப்ளெக்ட் ஆகும் தானே மாநில வளர்ச்சியில். இப்போ நீங்கள் பொதுவாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சாதான் இந்த மாநிலம் ஏதோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்ல ரோடு, அமெரிக்கா ஏன் வளர்ந்துருக்கிறது அப்படின்னா எங்கே பார்த்தாலும் நல்ல ரோடு இருக்குது. நிதின் கட்கரி அடிக்கடி சொல்லுவார், ஒரு மாநிலத்தில் கிராம சாலைகள் நல்லா இருக்குது, இந்த கிராமம் எப்படிப்பா வளர்ச்சி இருந்தது, எங்கே பார்த்தாலும் ரோடு இருக்குது, அதுக்கான அதை ஒட்டியே என்னென்ன வளர்ச்சியோ அது எல்லாமே இருக்குது, போகிறதுக்கு போக்குவரத்து வசதி இருக்குது, எல்லாம் இருக்கலாம். அது போல் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக ஒரு வளர்ச்சின்னு உங்களுக்கு தெரியணும்னா பிரம்மாண்டமான கட்டடங்கள், இந்த ரயில்வே, இந்த தொடர்பு, கனெக்டிவிட்டி, இதெல்லாம் பார்க்குறப்ப பொழுதுதான் தோணுமே தவிர, இப்போ ஒருத்தன் கத்திப்பாரால இறங்குறப்ப இப்படி பார்க்குறான், என்ன மாதிரி பழம் இருக்குதுயா அப்படின்னு. பீச் ரோடு போகும் பொழுதே அவனுக்கு இந்த ரைட் சைடில் சுடுகாடு தான் எல்லாம் ஏன்னா புதைச்சி வச்சிருக்கான். இருந்தாலும் கட்டியிருக்கிற அந்த கட்டடத்தெல்லாம் பார்க்குறான்ல. எல்ஐசி ஒரு நேரத்தில் எல்ஐசி ஏன் கட்டியிருந்தான், இவ்வளோ பெரிய கட்டடம் அப்படின்னு தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த கட்டடம் தானே உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுது. இப்போ அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவனை நீ பீடாவாயன் பானிபூரி அப்படின்னு கிண்டல் பண்ணினா, அந்த கொடுத்த தைரியம் தான் இந்த காவலரை இந்த வேலையை செய்ய தூண்டி இருக்கிறது. அந்த காவலர் மட்டும் தவறு செஞ்சுட்டான்னு சொல்லலை, இந்த எண்ணத்தை விதைத்த அரசும் இந்த திராவிட மாடலும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை.